மதுரையில் கஞ்சா போதையில் குக்கரால் உறவினரை தலையில் அடித்து கொலை செய்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆதரவின்றி தவித்தவரை வீட்டில் தங்க வைத்த உறவினருக்கு நேர்ந்த சோக சம்பவத்தின் பின்னணி என்ன? மதுரை மாநகர் தத்தநேரி அடுத்த பாக்கியநாதபுரம் ராஜீவ்காந்தி நகரைச் சேர்ந்தவர் சங்கர். மனைவி இறந்துவிட்ட நிலையில் 25 வயதான தனது மகன் கார்த்திக்குடன் வசித்து வந்துள்ளார். சங்கரின் உறவினர் மகன் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சீதாராமதாஸ் நகரைச் சேர்ந்த செந்தில்குமார் ஆதரவற்ற நிலையில் இருந்ததால் அவரை தனது வீட்டில் தங்க வைத்துள்ளார். இந்நிலையில் சங்கரின் மகன் கார்த்திக்கிற்கும் செந்தில்குமாருக்கும் அடிக்கடி சிறு சிறு சண்டைகள் ஏற்பட்டுள்ளன. வியாழக்கிழமையன்று இரவு வீட்டில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது கார்த்திக் செந்தில்குமார் இடையே வாய் தகராறு ஏற்பட்டு கைகலப்பாக மாறி உள்ளது. அப்போது ஆத்திரமடைந்த செந்தில்குமார் அருகிலிருந்த குக்கரை கொண்டு கார்த்திக்கின் தலையில் அடித்துள்ளார். தலையில் படுகாயம் ஏற்பட்டு அதிக ரத்தம் வெளியேறிய நிலையில் சம்பவ இடத்திலேயே கார்த்திக் உயிரிழந்து விட்டார். உடனே செந்தில்குமார் அங்கிருந்து தப்பிய நிலையில் கார்த்திக் உயிரிழந்து கிடந்ததை பார்த்து அவரது தந்தை காவல்துறையினருக்கு தகவல் அளித்திருக்கிறார். செல்லூர் போலீசார் கார்த்திக்கின் உடலை மீட்டு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்தனர். போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்த செந்தில்குமார் குறித்து பல தகவல்கள் வெளிவந்துள்ளன. செந்தில்குமார் ஏற்கனவே தேனி மாவட்டத்தில் கொலை சம்பவம் ஒன்றில் கைதாகி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டு வெளியில் வந்திருப்பது தெரிய வந்தது. அடிக்கடி கஞ்சா புகைப்பதையே வழக்கமாக கொண்ட செந்தில்குமார் பல குற்றங்களில் ஈடுபட்டிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. தலைமறைவாக இருந்த செந்தில்குமாரை செல்லூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.